தாய்க்கரங்கள் அறக்கட்டளை இங்க பார்வை மாற்றுத்திறனாளிகளான பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. கேர்ள்ஸுக்காக அவங்களோட எஜுகேஷன்ல இருந்து டெய்லி லிவிங் ஸ்கில்ஸ் எல்லா டெவலப்மெண்ட்ஸுக்காகவும் ஸ்டார்ட் பண்ணது தான் இது. இங்க என்ன மாதிரியான பயிற்சி எல்லாம் உண்டு, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க? இல்ல டேட்டா என்ட்ரி கோர்ஸ் போயிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் கத்துக்கிறதுக்காக. படிக்கிறதுக்கு உண்டான புக்ஸ் அப்படின்றதெல்லாம் உண்டா? ஸ்கூல்லாம் பிரெயில் புக்ஸ் இருக்கும் சார். ஆனா காலேஜ்ல நிறைய புக்ஸ் இருக்கனால எங்களுக்கு பிரெயில் புக் அவைலபிளா இல்ல. நாங்க யாராச்சும் ரீட் பண்ணி அல்ல ரெக்கார்ட் பண்ணி இ புக்கா அப்படிதான் படிச்சுக்குவோம். யாராச்சும் எங்களுக்கு ரீடர்ஸ் ஆன்லைன்ல பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும். ஆடியோ புக்கா இல்லைன்னா அவங்க ரீட் பண்ணா நாங்க பிரெயில்ல எழுதிப்போம் சார். அப்ப நீங்க எப்படி குறிப்பு எடுத்துக்குவீங்கம்மா? இப்ப நீங்க ஏதாச்சும் நீங்க ரீட் பண்ணீங்கன்னா நான் இந்த பிரெய்லி மெத்தட்ல நான் எழுதிப்பேன் சார். இப்போ நான் சும்மா ஒரு படிக்கிறேன். இங்க இருக்கிறது புறநானூறு செம்மொழி தமிழாய்வு. இவ்வளவு வேகமா நீங்க அதை எடுத்துருவீங்க இல்லையா? இப்போ நீங்க காலேஜ் போயிட்டு வர்றதுல என்ன சிரமம் இருக்குமா? ரஷ்யா உள்ள பஸ்ல எப்படின்னா கூட்டமா இருக்கு, ஒரு ஜென் எங்க மேல இடிக்கிறாங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் டைம் அது கூட்டத்துல ஏதோ நடக்குது அப்படின்னு விட்டுட்டாலும் அதே கண்டினியூஸா பண்றது எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்குது. இந்த பெண்மை அப்படிங்கிறது காமன் தான், அது பார்வை இருக்கு இல்ல அது வேற விஷயம். நாம உதவி செய்யறோன்றதுக்காக அவங்க கிட்ட எல்லா உரிமையும் நம்ம எடுத்துக்க கூடாது. நான் ஒரு நாள் எப்பவுமே காலேஜ் போயிட்டு ஷேர் ஆட்டோல வருவேன். அப்போ ஒருத்தர் ரோட் கிராஸ் பண்ணி விட்டாரு. இங்க எல்போக்கு மேல பிடிச்சாரு. அது எனக்கு பிடிக்கல. ஹெல்ப் பண்றது தப்பு இல்லை, நீங்க ஹெல்ப் பண்ணலாம். என்னோட பாடியை நான் எங்க தொடணுமோ அங்கதான் தொடணும். பசங்களுக்கு ஒரு வாட்டி உங்களை டச் பண்ணிட்டா, ஒரு வாட்டி உங்க கூட பேசிட்டா கட்டாயம் அடையாளம் தெரியும். யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட முடியுங்கிறதெல்லாம் பார்வையற்றவர்கிட்ட நடத்திட முடியாது. அத்துமீறலாம் நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு எச்சரிக்கை. ஆமா. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு தாய்க்கரங்கள் அறக்கட்டளைக்கு வந்திருக்கோம். இங்க பார்வை மாற்றுத்திறனாளிகளான பெண்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு பாக்குறோம். இங்க இருக்கக்கூடிய இடம் ஒரு சுருக்கமா சொல்லணும்னா ஒரு ஹாஸ்டல் கம் ட்ரைனிங் சென்டரா செயல்படுது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். குறிப்பாக பார்வை மாற்றுத்திறனாளி பெண்கள் தங்களை தாங்களே தயார்படுத்தி கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்களை இங்க செய்யறதா கேள்விப்பட்டிருக்கோம். என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். வணக்கம் சார். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். இங்கே தாய்க்கரங்கள் அறக்கட்டளையின் சார்பில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல என்னெல்லாம் நடக்குது, எதுக்காக இந்த ஒரு அறக்கட்டளை? சார், இந்த ட்ரஸ்ட் கேர்ள்ஸுக்காக, அதாவது விஷுவலி இம்பேர்டு கேர்ள்ஸுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இது அவங்களோட எஜுகேஷன்லேருந்து அவங்களோட டெய்லி லிவிங் ஸ்கில்ஸ் எல்லா டெவலப்மெண்ட்ஸுக்காகவும் ஸ்டார்ட் பண்ணது தான் இது. 2019 ஒரு 4 or 5 மெம்பர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணது தான். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே எல்லா விதத்துலேயும் டேலண்டாக தான் இருப்பாங்க. விஷுவலி இம்பேர்டு கேர்ள்ஸ் தான் இவங்க. எல்லாருமே அவங்களோட ஒர்க் எல்லாமே பார்த்துப்பாங்க. யூஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் பண்ணுறவங்க இங்கே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே எல்லா விதத்துலையும் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டாக இருக்கிறாங்கன்றத இதுக்கப்புறம் ஒருத்தவங்களும் சொல்லுவாங்க சார். இப்போ 30 பேர் இருக்கீங்க இல்லையாம்மா? ஆரம்பிக்கும் போது ஒரு 4-5 பேர்ல ஆரம்பிச்சது, இன்னைக்கு ஒரு 30 பேரா மாறி இருக்கு. அப்படின்னா 30 பேர்னா சென்னைக்கு உட்பட்டவங்க தானா, இல்ல சென்னை தவிர்த்து மற்ற யாருமே இங்க சென்னையை சொந்த ஊரா கொண்டவங்க யாருமே சென்னை கிடையாது. எல்லாருமே குக்கிராமம், சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து இங்க படிக்கணும், சென்னையில இந்த மாதிரி காலேஜஸ் இருக்கு, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு வந்தவங்க ஸ்டே பண்றதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு சேர்றத வச்சு இன்னொரு பொண்ணு இந்த ஹாஸ்டல் சூப்பரா இருக்கும் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றது மூலமா சேர்ந்தது தான் இவ்வளோ பேரும். இங்க வந்த உடனே என்னெல்லாம் கை தேர்ந்தறாங்க, என்னெல்லாம் பயிற்சி எடுத்துக்கிறாங்கன்றத பத்தி. டோட்டலி பிளைண்ட கூட்டிட்டு போ, நீ தான் லோவிஷன் ஆச்சே, டோட்டலி பிளைண்ட கூட்டிட்டு போ நிறைய இடத்துல சொல்லுவாங்க. நிறைய ஹாஸ்டல்ஸ்லயுமே கூட சொல்லுவாங்க. பட் இங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீயே தனியா போ, ஸ்டிக்கு போடு, நீ ஒரு நேரம் மோதினாலும் இன்னொரு நேரம் நீ கரெக்டா போயிடுவ, விழுந்தாலும் பரவாயில்ல அப்படிம்பாங்க. அப்புறம் ஊபர் புக் பண்ணி போ, ரேபிட்டோ புக் பண்ணு, என்னென்ன சர்க்கிள்லாம் உனக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்குதோ எல்லாமே யூஸ் பண்ணு, தனியாக ஓஎன்டம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. தனியாக உன்னோட லைஃப்பை லீட் பண்ணு, யாரையும் சார்ந்து இருக்காது அப்படின்றது தான். இதுக்கு முன்னாடி எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி இருந்திருப்போம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த டிபென்சி பெருசாக இருக்காது. நான் மட்டும் தனியாக லைஃப்பை லீட் பண்ணாலும் என்னால் முடியும் அப்படின்ற அந்த ஒரு போல்ட்னஸ் இங்கே கிடைக்கும் சார். இப்போ நீங்கள் இங்கே எத்தனை நாள் ஆச்சு? நான் இங்க 4 months தான் ஆகுது. 4 monthsக்கு முன்னாடி உங்க லைஃப் எப்படி இருந்தது? இந்த 4 monthsல என்னெல்லாம் சேஞ்சஸ் உண்டு? நார்மல் லேடிஸ் பண்ற எல்லா வேலையும் நான் பண்ணணும்னு எனக்கு ஆசை.
பட் எனக்கு அதுக்கான சான்ஸ் கிடைக்காது. இங்கே வந்தோன்னே எனக்கு மாப் போடணும், அந்த மாதிரி ரூம் க்ளீன் பண்ணணும், எல்லாமே செய்யணுன்றதுல ஒரு ஆர்வம். அது எல்லாமே நான் கற்றுக்கிறதுக்கான ஒரு ஃப்ரீடம் எனக்கு இங்கே கிடச்சிச்சு. அப்புறம் குக் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம், காய்கறி கட் பண்ணுறதுலேருந்து நின்று அடுப்புட்ட நின்று சமைக்கிறது, கேஸ் ஆன் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயமும் வந்து நீ எல்லாமே பண்ணு, ஒரு நாள் சுட்டாலும் பரவாயில்ல, கற்றுக்கோ அப்படின்னு எல்லா ஃப்ரீடமும் தருவாங்க. இப்போ நீங்க சொன்னது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஆசைகள் தான். நம்ம வீட்டை நம்ம சுத்தமா பார்த்துக்கணும், நம்ம வீட்டில் நம்ம சமைக்கணும்னு. ஆனா அந்த மாதிரியான வாய்ப்புகள் கூட பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்கிறது இல்லை இல்லையா? எஸ் சார், கிடைக்கிறது இல்லை. ஆமா, இப்போ இங்க நிறைய லேப்டாப்ஸ் அதெல்லாம் இருக்கிறது பார்க்குறோம். இங்க என்ன மாதிரியான பயிற்சி எல்லாம் உண்டு, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க இங்க? இங்கே வந்து நாங்கள் நிறைய பேர் வந்து கிண்டியில் டேட்டா என்ட்ரி கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கோம் கம்ப்யூட்டர் கற்றுக்கிறதுக்காக. அதை வந்து நாங்கள் இங்கேயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் நாங்கள் வந்து இன்னும் ட்ரெயின் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் வந்து எங்களோட பிரசிடென்ட் சார் வந்து நிறைய லேப்டாப்ஸ்லாம் வந்து ஸ்பான்சர் மூலமாக அரேஞ்ச் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க. இது மூலமாக வந்து எங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குது. நாங்கள் மட்டும் இல்லாமல் இங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க, எல்லாருமே வந்து தினமும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. வேர்டில் டைப் பண்ணுறது, இமெயில் எல்லாமே அவங்க வந்து இதெல்லாம் வந்து விஷுவல் இம்பேராலையும் வந்து இதெல்லாம் முடியும் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக இருக்குது. இப்போ வந்து இங்க டேட்டா என்ட்ரிக்கான பயிற்சி எடுத்துட்டு வெளியெல்லாம் நிறைய பேர் வேலை செய்றீங்களா? செய்கிறாங்க சார். ஓ, இப்போ இதுல பயிற்சின்றது டேட்டா என்ட்ரி, அது தவிர்த்து வேற என்ன? அப்புறம் வந்து அக்சஸிபிலிட்டி கோர்ஸ் அதெல்லாமே வந்து அங்கே போயிட்டு இருக்கு சார். வேற என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறது உண்டு கம்ப்யூட்டர் பத்தி? கம்ப்யூட்டர்லேயே வந்து எல்லாமே வந்து சொல்லி தந்துடுவாங்க. இது எக்ஸல் ஃபுல்லாகவே ஓரலாக எல்லாமே வந்து அவங்க வந்து டீச் பண்ணிடுவாங்க சார். எல்லாமே வந்து நாங்கள் கற்றுப்போம். வந்து 6 months அந்த மாதிரி பர்டிகுலர் டைம்ஸில் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கான எக்ஸாம்ஸ் வச்சு சர்டிஃபிகேட்ஸும் வந்து கொடுப்பாங்க சார். இப்போ நார்மலாகவே வந்து நம்ம மொபைல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஆமாம் சார். இப்போ உதாரணமாக எங்கள் சேனல் நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து தர முடியுமா? எடுத்து தருவேன் சார். எங்கள் எடுத்தாங்களே இப்போ கலாட்டா வாய்ஸ் சேனலோட யூடியூப் பேஜ் பார்க்கணுன்னா அது வந்துடுச்சு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி தெரியல. நம்பர் 1 டிராவல் பிராண்ட் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. யாருமே சொல்லவே இல்ல, ஸ்டாலின் ஐயா மட்டும் தான் சொல்லிட்டு ஐயோ இந்தி வந்து இவரு போன 5 வருஷம் முன்னாடி திமுகவுக்கு போடுங்க இல்லைன்னா பிஜேபிக்குள்ள வந்துரும்னு ஒரு கேம்பெயின் பண்ணாங்கல்ல, அதே போல இது ஒரு கேம்பெயினுங்க. இப்போ அவங்க எடுத்து கொடுத்தாங்க, நம்ம கேட்ட உடனே கலாட்டா வாய்ஸ் சேனல்ல வந்து ஓபன் பண்ணி யூடியூப்ல அவங்க காமிச்சாங்க. அதில் வந்து யாரோட வீடியோன்னா கஸ்தூரி அவங்க வந்து இந்த மும்மொழி கொள்கை பற்றி பேசின இந்த வீடியோ தான். ஸோ இப்படி வந்து அவங்களே வந்து நாங்கள் என்ன தேவையோ அது பார்க்கறது, இந்த மாதிரி மொபைல் யூசேஜ் அப்படின்றதெல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஆமாம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த வீடியோ மொபைல் இது எல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பார்த்துக்கிறது உண்டு இல்லையா? ஆமாம் சார். இப்போ என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா இப்போ படித்த நேரம் போக மீதி நேரத்தில் பாட்டு கேட்கறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் உண்டா? இருக்கு சார். எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் சார். உங்களுக்கு குறிப்பா யாரோட பாட்டெல்லாம் பிடிக்கும்? எஸ்பிபி சித்ராமா சாங்ஸ்லாம் ரொம்ப. ஓகே, பாடுவீங்களா? பாடுவேன். பாடுவீங்களா? பாடுவேன். எங்க பாடுங்களேன் எனக்காக. எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்? வாசல் தேடி வந்ததடி சொர்க்கமே சொர்க்கமே, வானம் கூட தொட்டு விடும் தூரமே தூரமே, கனவுகளின் பேரெழுதி ஒரு தேவதை வாங்கி கொண்டாள், நிமிடத்திற்கு ஒன்று என அந்த கனவுகள் பழிக்க வைத்தாள், கோவில் மணிகளே என்னை வாழ்த்திட ஒளி கொடுங்கள், நெந்திசை ராஜ்யம் என் வசமானது, பூமழை பொழிகிறது, வானம் பாடியின் வாழ்விலே சூரியோதயம், வண்ண பூங்குயில் பாடினாள் சந்திரோதயம். ரொம்ப நல்லா இருந்ததுமா. தேங்க்யூ சார். பரவாயில்ல, நீங்க அப்படி கேட்டு கேட்டே பயிற்சி எடுத்துக்கிறீங்களா பாடுறதுக்கெல்லாம்? ஓகேம்மா. ரோஜா நீங்க என்ன பண்றீங்கம்மா? சார் நான் வந்து கடலூர்ல இருந்து வரேன் சார். நான் குவீன் மேரிஸ் காலேஜ்ல வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன் சார். பிஏ இங்கிலீஷ் லிட் பண்றீங்களா? ஆமா சார். எதனால இங்கிலீஷ் லிட்ரேச்சர்? அது சின்ன வயசுல இருந்தே அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஓ, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணணும் அப்படின்னு. ஆமா சார். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து நான் பார்க்குறேன் இந்த புக்ஸ் அப்படின்றதெல்லாம் இங்கே வந்து நார்மலாகவே எல்லாருமே படிக்கிறது உண்டா, இல்லை குறிப்பிட்ட டைம் படிக்கிறது அந்த மாதிரி உண்டா? படிக்கிறதுக்குன்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்க. அப்புறமா வந்துட்டு ஃப்ரீ டைம்ஸில் அவங்களும் படிச்சுக்குவாங்க. படிக்கிறது வந்து நம்மளோட டைம் தான்.
இப்போ இங்க இருக்கிறது வந்து இப்போ படிக்கிற புக்கு அதை தவிர்த்து நாவல் அந்த மாதிரி எல்லாம் உண்டா? 6th to 12th புக் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம அதை தாண்டி இப்போ தமிழ்ல எல்லாம் நம்ம வந்து இந்த 10 புறநானூறு இதை பத்தி எல்லாம் டீடைல்ஸா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு தேவையான புக்ஸும் இங்க இருக்குது சார். ஓகே, இப்போ என்ன புக் இருக்கு உங்க கையில? என் கையில 10 ஒரு புக் இருக்கு. 10 எனக்கு ஏதாவது படிச்சு காமிக்க முடியுமா? பிரெய்லி மெத்தட் இல்லையா இதெல்லாம்? அணிந்துரை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் தமிழ் செவ்வியல் நூல்களில் சிறப்புகளை உலகெங்கும் பரவ செய்யும் நோக்கத்தை முதன்மையாக கொண்டு செயலாற்றி வருகின்றது. அதற்கேற்ப வகையில் மொழிபெயர்ப்புகள் ஆய்வு திட்டங்கள் முதலான பணிகளுக்கு தனி சிறப்புகள் அளிக்கப்படுகின்றன. உலக மொழிகளில் பலவற்றிலும் தமிழ் செவ்வியல் நூல்களை மொழிபெயர்க்கும் பணியில் செம்மொழி நிறுவனம் முனைப்புடன் ஈடுபட்டு வருகிறது. சரிம்மா, இப்போ வந்து நீங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சாலும் தமிழும் நல்லா தங்கு தடை இல்லாம படிக்கிறீங்க இல்லையா? ஸோ தமிழும் நீங்க அப்பப்போ படிச்சுக்கிறது உண்டா? ஆமா சார். சரி, இப்போ காலேஜ் போயிட்டு வரீங்க இல்லையா? தினசரி எப்படி இங்கிருந்து கிளம்பி காலேஜ் போயிட்டு எப்படி வருவீங்க? நுங்கம்பாக்கம்ல இருந்து ட்ரெயின் போயிட்டு எக்மோர்ல இருந்து அங்கேருந்து பஸ் பிடிச்சு போவோம் சார். ஓகே, இப்போ நீங்க காலேஜ் போயிட்டு வர்றதுல என்ன சிரமம் இருக்குமா? ஏன்னா இங்க பாக்குறேன், இங்க நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்க, அவங்களுக்கு தேவையானதை அவங்க செஞ்சுக்கிறீங்க. பட் வெளி உலகம் அப்படின்றது எப்படி இருக்கு? இங்க இருந்து வெளியே போகும்போது இருக்கிற சிரமம் என்ன? வெளியில போகும்போது இருக்கிற சிரமங்கள் வந்து என்னன்னா, சிலர் என்ன பண்றாங்க அப்படி இப்போ வந்து நாங்க ஊபர்ல போனோம் அப்படின்னா அது வந்து எங்களுக்கு சேஃபா தான் சரி இருக்கு. எப்படின்னா டிரைவருக்கும் எங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ்ல வந்து நாங்க பேக் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்படின்னாலுமே ரஷ்யா உள்ள பஸ்ல வந்து எப்படின்னா கூட்டமா இருக்கு, ஒரு ஜென் வந்து எங்க மேல இடிக்கிறாங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் டைம் அது கூட்டத்துல ஏதோ நடக்குது அப்படின்னு விட்டுட்டாலும் அதே கண்டினியூஸா பண்றது வந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்குது. சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்க ஸ்டிக் போட்டு ஓனாவே நடந்து வந்தாலும் எங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற ஒரு பேர்ல வந்துட்டு என்ன சொல்றது, இங்கெல்லாம் டச் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஹெல்ப் பண்றேன்னா ரோட் கிராஸ் பண்ணி விடுறேன்ற பேர்ல ஆமா சார். அது நீங்க சொல்றது உண்டா? இல்லனா வேண்டாம் நாங்களே போய் அப்படி சொல்றோம். பட் இருந்தாலும் அது அவங்க வந்து நாங்க சொல்றதை அவங்க கேட்க மாட்டாங்க. சில பேர்லாம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து அடாவடித்தனமா பண்றாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அது எவ்வளவு வருத்தமா இருக்குமா? அந்த மாதிரி நிஜமாவே உங்க லைஃப்ல டே டு டேவே அப்படியான ஆக்டிவிட்டீஸ் இருக்கா, இல்ல என்னைக்காவது ஒரு நாள் தான் அந்த மாதிரி? என்னைக்காவது ஒரு நாள் தான் சார் இருக்கு. ஆனா அது ஏற்புடையது இல்லை இல்லையா? ஆமா. இப்போ வந்து வீட்டுல சொன்னோம் அப்படின்னா அச்சச்சோ அப்படின்னு பயந்துட்டு எங்களை வந்து ஓனா வெளியில அனுப்பாம ஒரு வந்து அப்படியே இதுக்கு மேல இது பண்ணாதே அப்படி இப்படி சொல்லுவாங்க. பட் அண்ணா வந்து இருக்கட்டும், நீங்க வந்து இதை தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. அங்க வந்து போல்டா பேசணும், ஏதாவது அன்வான்டடா நம்ம கையை பிடிச்சா நீங்க கையெடுங்க அப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க சார். இங்க எப்படி இருக்குமா உங்களுக்கு? இங்க நம்ம தாய்க்கரங்கள்ல இருக்கிறது, இங்க பழகிறது, அதெல்லாம் தாய்க்கரங்கள்ல இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது சார். எனக்கு முன்ன நானுமே ஒரு விஷுவலி இம்பேர்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அங்க ஒரு இருக்கிற எல்லாருமே வந்து பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நாங்க வந்து அங்க இங்க போறதுன்னா கூட யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இங்க இருந்து இவ்வளவு தூரம் நாங்க போறோம் அப்படின்னும் போது ஓனா போறோம் போது நல்லா இருக்கு சார். ஸோ நீங்கள் படித்த ஸ்கூலில் வந்து அப்போது இண்டிவிஜுவலாக நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி நடந்துக்கணுன்ற ட்ரைனிங் எல்லாம் கிடையாது, வெறும் படிப்பு மட்டும்? அது வந்து ஹாஸ்டலோடைய கிளாஸ் எல்லாமே அட்டாச்சாக இருக்கிறதுனால பெரிய அளவாக எங்களுக்கு வெளி உலகம் தெரியாது சார். சரி, ஆனால் அதுக்கான பயிற்சியெல்லாம் இங்கே தான் உண்டு இல்லையா? இங்கே வந்து எத்ராஜ் காலேஜில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் சார். நீங்களும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்? ஆமாங்க சார், ஆனால் வேறு வேறு காலேஜ். ஓகே ஓகேம்மா. இது என்ன புக்? இது 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக் சார். ரீட் பண்ணி காமிக்கிறீங்களா? ரீட் பண்ணி காமிக்கிறேன் சார். நான் ஒரு போயம் ரீட் பண்ண போகிறேன். த கம்ப்யூட்டர்ஸ் வேர்ல்ட் கிராண்ட்மா அப்படி அதை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா அனானிமஸ் அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க. த கம்ப்யூட்டர்ஸ் வேர்ல்ட் கிராண்ட்மா, எஸ் ஆனஸ்ட்லி இட்ஸ் ட்ரூ, ஷீ pressed control and true and disappeared view. It diverged from completely. The thought just make me squirm. She must have cut a virus, her been eaten by worm,
I have searched through the recycle bin and files of every kind. I have even used the internet. இப்போ நீங்கள் காலேஜ் போயிட்டு வரும்போது சந்திக்கக்கூடிய சிரமம் என்னவா இருக்குது? அவங்க சொன்னாங்களே இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு. 2-வீலர்லாம் போனோன்னா நாங்கள் வந்துட்டு பேக்கு டிரைவருக்கும் எங்களுக்கும் சென்டரில் பேக் போடுறதுனால அவ்வளோ அவங்க நம்ம மேலே இடிக்கிறதுக்கோ டச் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் சான்ஸ் இல்லை. ஆனால் பைக் இது பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் போகும்போது நம்ம மேலே வேணுக்கிட்டே வந்து உரசுறது அப்படிலாம் பண்ணும்போது ஒரு டைம் ஓகே ரஷ்ஷில் பண்ணுறாங்க அப்படின்ற போது தெரியாமல் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். அடிக்கடி பண்ணும்போது நமக்கே ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, இவங்க நம்மளை மிஸ்பிஹேவியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு நாள் எப்பவுமே காலேஜ் போயிட்டு ஷேர் ஆட்டோவில் வருவேன். அப்போ வந்து ஒருத்தர் ரோட் கிராஸ் பண்ணி விட்டார். இங்கே எல்போவுக்கு மேலே பிடிச்சாரு. அது எனக்கு பிடிக்கல. பரவாயில்ல, நோ தேங்க்ஸ், நானே போய்க்கிறேன், நீங்கள் ஒன்றும் எனக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேணாம். ஹெல்ப் பண்ணுறது தப்பு இல்லை, நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் என்னோட பாடியை நான் எங்கே தொடணுமோ அங்கே தான் தொடணும். அதனால் அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். ஆனால் நீங்கள் அந்த சமயத்தில் போல்டாக சொல்லிடுறது உண்டு இல்லையா? ஆமாம் சார், நோ தேங்க்ஸ், நாங்கள் பரவாயில்ல நாங்களே போய்க்கிறோம், நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன் சார். ஆமாம். இப்போது இதை தாண்டி இங்கே நம்ம படிக்கிறோம், இல்லை படிக்கிறதுக்கு உண்டான புக்ஸ் அப்படின்றதெல்லாம் உண்டா? அந்த மாதிரி அதில் என்ன தேவைகள் உண்டு உங்களுக்கு? ஸ்கூல்லாம் வந்துட்டு பிரெயில் புக்ஸ் இருக்கும் சார். ஆனால் காலேஜில் வந்துட்டு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நிறைய புக்ஸ் இருக்கிறதுனால வந்துட்டு எங்களுக்கு பிரெயில் புக் வந்து அவைலபிளாக இல்லை. காலேஜ் சிலபஸ்க்கு ஏற்ற பிரெய்லி புக்ஸும் இல்லை. ஆமாம் சார். ஓகே. நாங்கள் வந்துட்டு யாராச்சும் ரீட் பண்ணி அல்ல ரெக்கார்ட் பண்ணி புக்கா அப்படி தான் படிச்சுக்குவோம். யாராச்சும் எங்களுக்கு வந்துட்டு ரீடர்ஸ் வந்து ஆன்லைனில் பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும், ஆடியோ புக்கா. இல்லைனா அவங்க ரீட் பண்ணால் நாங்கள் வந்து பிரெயிலில் வந்துட்டு எழுதிப்போம் சார். அப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். நீங்கள் கேட்குறது கிட்டத்தட்ட நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு சாயந்தரம் ஒரு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அவங்க ரீட் பண்ணாங்கன்னா அதை நான் கேட்டு லிசன் பண்ணி நாங்கள் வந்து அதுலேருந்து நோட்ஸ் எடுத்துக்குவோம். இப்போ உங்களோட காலேஜ் சிலபஸாக இருந்தால் நீங்கள் படித்து காமிச்சா எடுத்துக்குவீங்கன்னு. அது பெண்கள் தான் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது உண்டா? ஏன்னா நீங்கள் பெண்கள் மட்டுமே இருக்கிறனால நான் கேட்குறேம்மா. மோஸ்ட் ஆஃப் ஆல் பெண்கள் இருந்தால் ஓகே, அப்படி இல்லை ஜென்ஸ் இருந்தாலும் ஓகே தான் சார். அது வந்து எதில் நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிங்க? பை ஃபோன்லேயே சொல்கிறீங்களா? ஆமாம் சார், ஃபோனில் இருந்தாலும் ஓகே, இல்லை ஹாஸ்டலுக்கு வந்து ரீட் பண்ணாலும் ஓகே தான் சார். ஓகே. இப்போ தூரத்தில் இருக்காங்க, நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இங்கேருந்து ஒருத்தர் திருச்சியில் இருக்கார், ஒரு அண்ணா இருக்காருன்னு வச்சுக்கோம். அவருக்கு வந்து எனக்கு நான் இந்த தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ எப்படி அது ஒர்க் அவுட் பண்ணுறது? ஃபோனில் தான் சார் வந்துட்டு கூகுள் மீட், லைக் வாய்ஸ் கால் அப்படி. நான் வந்து என்னோட சிலபஸ் கொடுத்தேன்னா அவங்க ஆடியோ பண்ணி கூட அனுப்பலாம், இல்லைன்னா அது மாதிரி ஃபோனில் கூட பண்ணலாம் சார். இப்போ நீங்கள் சிலபஸ்னால் எது புக்கில் அவைலபிளாக இருக்கிறது அவங்களுக்கு அனுப்பிடுவீங்களா? ஆமாங்க சார். இப்போ என் காலேஜ் சிலபஸ் எனக்கு தானே தெரியும். அப்போ சிலபஸ் தந்தால் தானே அவங்களால சொல்லித்தர முடியும். இல்லை, அதை சொல்கிறேன், புக்காக நீங்கள் அனுப்பிட்டா அவங்க வந்து அதை ரீட் பண்ணி வாய்ஸாக மாற்றி உங்களுக்கு ஒன்றா பை ஃபோன்லேயோ தந்துடுவாங்க சார். ஆனால் புக் வந்துட்டு எல்லா டைமும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. லைக் மெட்டா, கூகுள், ஜெமினி, சாட்ஜிபிடி இது மாதிரி இதில் சர்ச் பண்ணி கூட நானும் அப்படி தான் படிச்சுட்டு இருக்கேன். அப்படி பண்ணால் கூட எனக்கு ஓகேவாக இருக்கும் சார். உங்களோட சிலபஸ் என்ன உண்டோ, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மெட்டீரியல் அவங்களுக்கு அனுப்பிடுவீங்க, அவங்க உங்களுக்கு படித்து சொன்னால் போதும். ஆமாம் சார். ஓகே. ஒன்றா ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணியோ இல்லைன்னா நீங்கள் ஃபோனில் கம்யூனிகேட் பண்ணி கூட இது என்ன திரும்ப படிங்க அப்படின்னா படிப்பாங்க. ஆமாங்க சார். அந்த மாதிரி ஒரு உதவி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாங்க சார். இப்போ நீங்கள் சாதாரண புக்குன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு பேஜ் இருக்குல்ல, அதே பிரெயில் அதை டைப் பண்ணணும்னா 3 பேஜில் டைப் பண்ணணும். 3 பக்கம் பிடிச்சிருமா பிரெயிலில்? ஆமாம் சார். ஓகே. அதனால வந்துட்டு எல்லா புக்கும் வந்து பிரெயிலில் இருக்கிறது ரொம்ப அவைலபிளாக இருக்காது. இப்போ நீங்கள் கேட்ட உதவி கிடைச்சிச்சுன்னா நீங்கள் குறிப்புகள் எடுத்துக்குவீங்க. ஆமாங்க சார். நான் சும்மா தெரிஞ்சுக்கிறக்கா கேட்குறேன், இதில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்களேன். இந்த வரி இந்த ஏதாவது ஒரு வரி காமிங்க எனக்கு. இந்த வரியா? இங்க சார். சரி, இந்த வரியில முதல் எழுத்து என்ன? இதா சார்? இது எஸ்னு போட்டிருக்காங்க சார். எஸ் மீன்ஸ் வந்துட்டு இப்போ எஸ்ஓசோன்னு போட்டால் ரொம்ப புக்கு பேப்பர் வந்து வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு கண்ட்ராக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அப்போ எப்படி என்னன்னு மீன் பண்ணியிருப்பாங்க? எஸ்னு போட்டால் சோன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். 1 to 5th வந்துட்டு ஃபுல்லாகவே எஸ்ஓசோ அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஆனால் 6th to 12th வந்துட்டு கண்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணி எழுதுவாங்க, ஏன்னா கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க அப்படின்றதுனா. ஸோ அது வந்து ஒரு சுருக்கு எழுத்து மாதிரி இல்லையா? ஆமாம் சார். அதுக்கான எழுத்தோட வடிவம் மாறும் இல்லையா? ஆமாங்க சார், அதே எழுத்து தான். ஆனால் இப்போ அதுக்கு வந்து படிக்கணும், கண்ட்ராக்ஷன் படித்தா மட்டும்தான் அதை ரீட் பண்ண முடியும், இல்லைனா ரீட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் எப்படி குறிப்பு எடுத்துக்குவீங்கம்மா?
இப்போ நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் ரீட் பண்ணீங்கன்னா நான் இந்த பிரெய்லி மெத்தடில் நான் வந்து எழுதிப்பேன் சார். ஓ சரி, நான் இப்போ நான் சும்மா ஒரு படிக்கிறேன். இங்கே இருக்கிறதே புறநானூறு, செம்மொழி தமிழாய்வு அப்படின்னு. இவ்வளோ வேகமாக நீங்கள் அதை எடுத்துருவீங்க இல்லையா? நிச்சயமாக இது பார்க்குறவங்க வந்து உங்களுக்கு அந்த வாசிப்புக்கு நிறைய பேர் உதவுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். கூடிய சீக்கிரம் நிறைய அண்ணாக்களும் அக்காக்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். சரியா? தேங்க்யூ சார். நன்றி நன்றி சார். இப்போ இந்த தாய்க்கரங்கள் நம்ம பார்க்குறோம், இங்கே இருக்கக்கூடிய அனுபவங்கள் அப்படின்றதெல்லாம், இந்த தாய்க்கரங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது? எம்பவர் த்ரூ எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். நம்ம போய் ரோட்டில் சண்டை போடுறோம், ரோட்டில் கேட்குறோம், ரோட்டில் நின்று கவர்மெண்ட் கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்குறோம். அதுக்காக நம்ம எவ்வளோ எக்யூப்ட் ஆகிறோம், இந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ எக்யூப்ட் ஆகிறோம், அதை வந்துட்டு இந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்துட்டு எக்யூப்டு பண்ணிக்கணும் இல்லையா? அந்த பணியை செய்யறது. அதிகாரம் பார்வையற்றோர்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது, அதிகாரம் செய்யறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட், அதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கிறது. இந்த விஷயத்தை செய்யறது தான் இந்த சமூகத்தினால எது பார்வையற்றோர்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை செய்ய வைக்கிறது, அவங்க ஃபேமிலிக்கு புரிய வைக்கிறது. இப்போ அவங்க பண்ணுறதெல்லாம் நம்ம குறைன்னு சொல்கிறத விட அவங்களுடைய அறியாமையை போக்கணும்னா நாம் அதை செஞ்சு காட்டணும், அதை செய்ய வைக்கிறதா எங்களுடையது. அதுக்கு அடிப்படையில் கல்வி, வேலைவாய்ப்பு, இது ரெண்டும் அருமையாக அமைஞ்சிருச்சுன்னா அவங்க எல்லாத்துலேயுமே ஒரு விஷுவல் இம்பேக்ட் கேர்ள்னு வச்சுப்போமே, அவங்க பிஃபோர் ஏர்னிங் அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு பொருளாதார தன்னிறைவு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஃபேமிலியில் ஒரு வேஸ்ட் ஃபெல்லோன்னு கூட வச்சுக்கலாமே, ஒன்றும் தப்பில்லை. அது வரைக்கும் அவங்கள பெருசாக மதிக்கிறதோ அல்லது அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறதோ அதெல்லாம் இருக்காது. என்னைக்கு ஒரு பார்வையற்றோன் அல்லது பார்வையற்ற பெண் அவங்க பொருளாதாரத்தை ஈட்ட ஆரம்பிக்கிறாங்களோ அப்பயே அவங்க அந்த ஃபேமிலியோட எக்கனாமிக்கல் பில்லர், பொருளாதார தூணா அந்த குடும்பத்துக்கே ஆவாங்க. நீங்கள் பல பார்வையற்ற குடும்பத்தில் போய் பாருங்கள், அந்த பார்வையற்றோர் தான் அந்த ஃபேமிலிக்கு பெரிய எக்கனாமிக்கல் சோர்ஸாக இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை இந்த பார்வையற்றோர்களை செய்ய வைக்கணும், எல்லா அனுபவமும் இந்த பார்வையற்றோர் கிடைக்கணும். அதனால தான் நாங்கள் எம்பவர் த்ரூ எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் த்ரூ டெக்னாலஜி இதை வந்துட்டு நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பெண் குழந்தைகள்கிட்ட எல்லாம் கேட்கும்போது சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள், வெளியே போகிறப்போ சந்திக்கக்கூடிய சவால்கள் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு தயக்கம் இருக்குது, அவங்க எப்படி இது பொது வெளியில் பேசுறதுன்னு. உண்மையாகவே இங்கே என்ன விஷயங்கள்லாம் உங்கள் காதுக்கு வருது, என்னெல்லாம் சந்திக்கிறாங்க? சார் நிறைய இப்போ எல்லாருமே இங்கே வந்து நம்மக்கிட்ட தனியாக ஒரு வெஹிக்கிள் இல்லை, வாங்கணும்னு ஆசை இருந்தாலும் அதுக்கான பொருளாதார சூழல் வந்துட்டு நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா நம்ம ஒரு சின்ன என்ஜிஓ தான். ஆனால் அதில் வந்துட்டு நிறைவாக என்ன பண்ண முடியுமோ அதை தான் நம்ம பண்ணுறோம். இவங்க பப்ளிக் வெஹிக்கிள் அண்டு இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தி தான் வந்துட்டு போய்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு டூ வீலர் இன்றைக்கெலாம் வந்துட்டு இவங்களும் எல்லாம் பொருளாதார வசதி கிடையாது. ஒருவேளை எங்கேயாவது போகணுன்னா, நான் வந்துட்டு ஆட்டோ போகணுன்னா அது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக டூ வீலர் டாக்ஸி போட்டு போயிடுவாங்க. ஓகே, அது போட்டு போகிறப்போ அவங்க வந்துட்டு வேணும்ட்டே பிள்ளைகளை வந்துட்டு டச் பண்ண வைக்கணும்னு வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அதனாலே நான் வந்துட்டு பிள்ளைங்க ஆரம்பத்தில் சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது, போகிறதுக்கு பயமாக இருக்குது. நான் தான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, என்ன உனக்கு பெரிய பிரச்சனை, அந்த பேகை பின்னாடி மாட்டுறதுக்கு பதிலாக முன்னாடி தூக்கி மாட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து இப்போ எல்லாரும் ரொம்ப கேஷுவலாக அந்த டூ வீலர் டாக்ஸி புக் பண்ணி நம்ம பிள்ளைங்கள்லாம் போயிடுவாங்க. வந்து அந்த பப்ளிக் வெஹிக்கிளில் போகும்போது இடிக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது ஏன்னா இந்த பிள்ளைங்கன்னா கேட்க மாட்டாங்க, யாரும் கேட்கறதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியம் இந்த சில பேருக்கு எல்லாரும். ஏன்னா சென்னை போன்ற பெருநகரங்களில் நிறைய பேர் உதவி செய்கிறாங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. சில விதிவிலக்குகளும் வந்துட்டு இருக்காங்க. ஓகே, அவங்கெல்லாம் வந்துட்டு சில தொந்தரவுகள், பாலியல் ரீதியிலான சீண்டல்கள் அல்லது தேவையில்லாத வம்பெடுக்கிறது, நடத்துனர்கள் வந்துட்டு பெண் பிள்ளைகள்கிட்ட வந்துட்டு நார்மலாக நீங்கள் வந்துட்டு ஒரு மகளிர் டிக்கெட் கொடுக்கறதுங்கிறது பிரச்சனை இல்லை. இதே ஒரு விஷுவல் இம்பேக்ட் கேர்ள்னா அது பொண்ணு தானா, அது பிளைண்டா, அதுக்கு என்ன டிக்கெட் கொடுக்கறது, அதை 1008 கேள்வி கேட்குறது, தேவையில்லாத விஷயங்கள். இவ்வளோ கேள்வியும் கேட்குறது. நீங்கள் மகளிருக்கு ஃப்ரீயாக கொடுப்பீங்க, ஒரு டீலக்ஸ் பஸ்ஸில் இந்த பொண்ணு பாஸ் வச்சிருக்குன்னா இந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோ கேள்வியை நீங்கள் கேட்பீங்க. சார் நிற்கவே இடம் இருக்காது சார், அந்த பொண்ணு நிற்கிறதுக்கே தடுமாறிக்கிட்டு இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட அவன் பஸ் பாஸ் எடுத்து காட்டு, நீ சீட்டை வாங்கி கொடுத்துட்டு பஸ் பாஸ் எடுத்து காட்டுன்னு சொன்னால் அது சரி. நிற்கிற பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு அதை தாண்டி இப்போ கெயின் வச்சு நம்ம பிள்ளைங்க வந்துட்டு ஒயிட் கெயின் யூஸ் பண்ணுவாங்க, அது ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கு சரியான பேர் கெயின்.
அந்த கெயின் வச்சு நடந்து போயிட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் வருவான், வந்துட்டு அம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அல்லது உங்கள் கையை பிடிக்கட்டுமா அப்படின்னு கேட்டு பிடிக்கிறதுல பிரச்சனை இல்லை. அவன் பாட்டில் வந்து பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறது, பிடிச்சி இது பண்ண, ஏன்னா இதுவும் பெண் குழந்தைங்க தானே, இவங்களுக்கான இந்த பெண்மை அப்படிங்கிறது காமன் தான். அது பார்வை இருக்கு இல்லை அது வேற விஷயம். பட் பெண்மைங்கிறது காமன் தான். இந்த பிள்ளைங்கிட்ட நான் இந்த மாதிரி பண்ணட்டுமாமா, உங்களுக்கு பண்ணலாமா, ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம், அதில் ஒரு பிரச்சனை இல்லை. பட் நாம் உதவி செய்கிறோன்றதுக்காக அவங்க கிட்ட எல்லா உரிமையும் நம்ம எடுத்துக்க கூடாது, அது தப்பு தான் இல்லைங்களா. அந்த மாதிரியான சிக்கல்களை அவங்க எதிர்கொள்ளும் போது வந்து சொல்லுவாங்க. நான் அந்த இடத்துல இந்த பிள்ளைங்கிட்ட தைரியமாக சொல்கிறது உண்டு, நீ எதையா இருந்தாலும் அங்கேயே ஃபேஸ் பண்ணு, அங்கேயே பேசு. நீ வாயை திறந்து பேசினாலே பல பேர் ஓடி போயிடும் இல்லைங்களா. நீ வாயை திறந்து என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கே உன்னை விட்டுட்டு ஓடி போயிடுவான். நீ பேசாத வரைக்கும் வாயில்லாத பூச்சி நம்மளை மேலே சொல்லுவாங்க இல்லையா, குனிய தான் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ என்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறியோ அன்னைக்கு உனக்கான எல்லா ரைட்ஸும் எல்லா இடத்துலையும் கிடைச்சிரும். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்கும் போது கூட நீங்க அந்த தைரியமா அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்றீங்க. அதை தாண்டி அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாத போது அந்த இடத்துல நான் போய் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்க ஒரு பொண்ணு பார்வையற்ற பெண் அப்படிங்கிறதுனால அவங்ககிட்ட என்ன வேணாலும் நீங்க வந்துட்டு பண்ணிட்டு போயிட முடியுங்கிறது இல்லை. பசங்களுக்கு ஒரு வாட்டி உங்களை டச் பண்ணிட்டா, ஒரு வாட்டி உங்க கூட பேசிட்டா, ஒரு முறை உங்களை வந்துட்டு பழகிட்டா கட்டாயம் அடையாளம் தெரியும். யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட முடியுங்கிறதெல்லாம் வந்து பார்வையற்றவர்கிட்ட நடத்திட முடியாது. நிறைய பேருக்கு அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பார்வை தெரியாதுன்னா அவங்கனால நம்மளை அடையாளம் காண முடியாது அப்படின்றது தவறான புரிதல். இப்போ சமீபத்தில் ஒரு வழக்கிலேயே தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, பார்வையற்றோருடைய சாட்சி பார்வை இல்லை அப்படிங்கிறதுனால பார்வை இல்லை அவங்க வந்து ஐ விக்னஸாக இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது, அவங்களுடைய சாட்சியத்தையும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சார் சிம்பிள் சார், இவ்வளோ பெரிய உடம்புல இத்தினூண்டு பார்ட் மட்டும்தான் கண்ணு, ஓகே, ரொம்ப சின்ன பார்ட்டு இத்தினூண்டு தான். அதன் வழியாக பார்க்குறது பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி நாம் உணர வேண்டியது, உங்களுக்கு கண்ணு மட்டும் இருக்கிறதுனால மற்ற ஆர்கன்ஸில் இருக்க பவரை நீங்கள் உணரலை, அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா காது கேட்கும், எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்மெல் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன பவர் இருக்கோ அதே தான் எனக்கு இருக்குது. இங்கே கிடைக்காததுனால நான் இதை முழுசாக இதில் கவனத்தை செலுத்துகிறேன், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த சும்மா நாங்கள் ஸ்டெப் எண்ணி தான் நடந்து போவோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு வேறு வேலையே இல்லை, நடந்து போகிறப்ப வேறு சிந்தனைகள்லாம் இருக்கும். ஆனால் உணர்வு தானா வந்து சொல்லும், இந்த இடத்துல ரோடு லைட்டாக ஏறுதுன்னா இந்த இடத்துல ஒரு டேர்னிங் வருது, 2 ரோடு ஜாயின் ஆகுது, அதெல்லாம் நமக்கு காலுக்கே தெரியும். எப்படி நினச்சிட்டு அவங்க கிட்ட அத்துமீறலான்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு எச்சரிக்கை. ஆமாம், நிச்சயமாக நம்ம பிள்ளைங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் பிடிக்கிற தொடுறதுலையே நீங்கள் என்ன மாதிரி தொடுறீங்க, என்ன மாதிரி வந்துட்டு எந்த உணர்வோடு தொடுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் இப்போ இங்கே என்ன தேவை உண்டு, நான் என்ன அந்த பெண்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே கேட்கும்போதே எங்களுக்கு புத்தகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எல்லா புத்தகங்களும் பிரெய்லி முறைப்படி கொண்டு வரதில்ல, சிரமம் இருக்குன்றனால வாசிப்புக்கான நபர்கள் இருந்தால் நல்லா இருக்கும். நிறைய மாலை நேரங்களில் வாசித்து காட்டணும் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா இங்கே வந்துட்டு டெக்ஸ்ட் புக்கு கொண்டு வர்றவங்க யாருமே இபுக் அப்படிங்கிற அந்த ஆக்சசபிள் இபுக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கிறதே கிடையாது. நான் பொதுவாக வெப்சைட்டையே பேசுறது உண்டு. அதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட் புக் ரிலீஸ் பண்ணுறவங்க அல்லது புத்தகங்களாக பதிப்பாளர்கள் எல்லாருக்குமே சொல்கிறது உண்டு, நீங்கள் பதிப்பிக்கிற புத்தகங்கள் எல்லாமே இபுக்காகவும் கொடுங்க. நாங்கள் அதை பணம் கட்டி வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கும். நீங்கள் அமேசான் கிண்டலில் கொண்டு வந்துருங்க, அது வந்துட்டு ஆக்சசபிள் ஃபார் விஷுவல் இம்பேக்ட். ஓகே, நீங்கள் சில இந்த மாதிரி இபுக்காக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா எப்படியாவது படிச்சிட முடியும். அதை காசு கொடுத்து வாங்குற மாதிரியே கூட நீங்கள் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் காசு கொடுத்து வாங்கி படிக்கிறதுக்கு தயார். ஓகே, அதுதான் இந்த விடுதியில் பொறுத்த வரைக்கும். நிறைய வாசிப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க வந்துட்டு உங்களுடைய நேரங்களை இந்த பிள்ளைகளுக்கு நிறைய புத்தகங்கள், நீங்கள் வந்துட்டு பாடம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இங்கே இருக்க பிள்ளைகளுக்குலாம் நிறைய படிக்கணும் வாசிக்கணுங்கிற ஆசை உண்டு. செய்தித்தாள் கூட சொல்லுங்களேன், நீங்கள் வந்துட்டு செல்ஃபோனில் படிக்க முடியாத நிறைய விஷயங்கள் வெறும் செய்தித்தாளில் மட்டுமே போகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படித்து பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. சில டெக்னாலஜி இருந்தாலும் அதுலேயும் சில ஃபெயிலியர்ஸ்லாம் உண்டு. வாசிப்பாளர்கள் நிறைய வந்துட்டு தேவை. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமும் நிறைய பிள்ளைகளை வந்துட்டு புது புது இடங்களுக்கு கூப்பிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும். நான் சொல்லியிருப்பாங்க, நான் யானை மேலே ஏற்றுனது அதெல்லாம் வந்துட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எந்த காலகட்டத்திலையும் அவங்க தனியாக போய் பண்ணிட முடியாது, அதெல்லாம் அவங்க பண்ணோம். அந்த மாதிரி புது புது இடங்களுக்கு கூப்பிட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுதான் நாம் முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு தனியாக வாகனம் ஏற்பாடு பண்ணுறது, அது பொருளாதார சிக்கல் இருந்தாலும் அவங்க தனியாக போகணும் அப்படிங்கிறத வந்துட்டு நாங்கள் இது பண்ணிட்டோம். எமர்ஜென்சிக்காக ஏதாவது ஒரு வாகனம் இன் ஃபியூச்சரில் வேணால் வாங்கலாம். இது வரைக்கும் அதுக்கான
யாரும் சப்போர்ட் இல்லை. சப்போர்ட் இருந்தால் இன் ஃபியூச்சர் நமக்கு எதாவது கிடைக்கும். இப்போ உங்களுடைய தேவை இல்லை கோரிக்கைன்னா என்னென்ன நிறைவா? இப்போ இவங்களுக்காக ஒன்று வேணும், ரொம்ப நாள் அது நடக்கலை, இது இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு கோரிக்கையாக கூட? 2 விஷயந்தான். இந்த பிள்ளைகளுக்கான இந்த ஹாஸ்டலை நான் கண்டினியூவாக வந்துட்டு நாங்கள் எங்களுடைய தாய்க்கரங்கள் அறக்கட்டளை இன்னைக்கு வரைக்கும் சில பேருடைய உதவிகள்னால வந்துட்டு கொண்டு போயிட்டுருக்கோம். அது கண்டினியூவாக நடக்கணும். இந்த பிள்ளைகளுக்காக தனியாக ஒரு வாகன வசதி ஏற்படுத்தி கொடுத்து, அது கட்டாயம் தினம் காலேஜ் போகிறது இந்த மாதிரியான வசதிக்காலாம் இல்லை. இவங்க வந்துட்டு அவசர தேவைக்கான வாகனமாக வந்துட்டு இருக்கணும். ஏன்னா இது பெண் பிள்ளைகளாக இருக்காங்க இல்லைங்களா, இந்த பெண் பிள்ளைகள் திடீர்னு வந்துட்டு அவங்களுக்கு மாதாந்திர பிரச்சனைகள்லாம் நிறைய உண்டு. அந்த மாதிரியான நேரங்களில் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறது, இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வந்துட்டு நிறைய இருக்கும். இந்த மாதிரியான நேரங்களில் வெஹிக்கிள் சப்போர்ட் இந்த மாதிரியான இது வந்துட்டு தேவைப்படுது. ஸோ அது இருந்தால் இன்னுமே கம்ஃபர்டபுளாக வந்துட்டு இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது. ஆனால் அது வந்தாலுமே அவங்க தனியாக போகிறது அப்படிங்கிறது வந்து ஒருபோதும் தடை பண்ணவே மாட்டோம். அவங்க வந்துட்டு போயிட்டு வரணும், அதை கற்றுக்கிட்டே ஆகணும். ரொம்ப மகிழ்ச்சிண்ணா இங்கே வந்திருந்ததில். ஏன்னா பொதுவாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ பார்வை மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு பேசினாலே ஒரு சோகம் மட்டுமே மையப்படுத்தி நிறைய பதிவுகளை நம்ம பார்க்குறோம். அப்படி தான் காட்சிப்படுத்துகிறாங்கன்னு. சவால்கள் இருந்தாலுமே கூட அவங்க வாழ்க்கையும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் அப்படின்ற ஒரு புரிதலையும் இந்த ஒரு காணொலி உண்டு பண்ணும் அப்படின்னு நம்புகிறோம். நெக்ஸ்ட் இயரில் ஏதாவது நாங்கள் டூர் அரேஞ்ச் பண்ணோன்னா, யாராவது சப்போர்ட் இருந்தாங்கன்னா அரேஞ்ச் பண்ணால் நான் அப்போ கூட வாங்க. கட்டாயமாக நான் வர்றோம். உங்கள் மகிழ்ச்சியோடு நாங்களும் பங்கெடுத்துக்கிறோம். நன்றி.